2004 அதிமுக பாஜக கூட்டணி வைத்தாங்க, பெரிய தோல்வி. அதற்கு பிறகு இனி பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு அப்போதைய அதிமுக பொதுச் செயலர் ஜெயலலிதா சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க மறைவுக்கு பிறகு 2019 அதே போல் 2021 என 2 தேர்தலையும் அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைத்தாங்க. பெரிய அளவில் வெற்றி கிடைக்கல. இருந்தாலும் இப்போ அவங்க 2 அதிமுக மற்றும் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சுட்டு இருக்கு. அது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அமைத்தாங்கன்னா கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு சரவண பெருமாள் சார். அது அந்த அளவுக்கு திமுக அச்சுறுத்தலா இருக்குமா? அது முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய பெருமதிப்பிற்குரிய திரு அதிமுகவினுடைய தற்போதைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய நண்பர் அவருக்கு அவரோட நான் இந்த மாதிரி கலந்துரையாடல், இந்த மாதிரி டிபேட்ஸ்ல கலந்து பேசுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நாளாக ஆயிடுது. அதனால அவரோட பேசுவது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. திரு புகழேந்தி அவர்கள், ஹி இஸ் அ வெட்டரன் இன் த ஃபீல்ட் ஆஃப் பாலிடிக்ஸ், எஸ்பெஷலி ஏடிஎம்கே இஷ்யூஸ் எல்லாம் அவருக்கு முழுமையாக தெரியும். ஆகவே அவருடைய பேச்சை நாம காது கொடுத்து கேட்கணும், அவருடைய கருத்துக்களை நாம நிச்சயமாக செவி மடுக்கணும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நீங்க குறிப்பிட்டது போல ஜெயலலிதா அம்மையார் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது அப்படியே ஒரு அயர்ன் லேடி அப்படிங்கறது எப்பவுமே ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. மோடியா லேடியான்னு கேட்டவங்க அவங்க. அதனால அந்த பாஜகவோட ஒட்டு வேண்டாம் உறவு வேண்டாம் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. அது கடைசி வரைக்கும் அதுல உறுதியாக நின்றார்கள், வெற்றியும் பெற்றார்கள், மிகப்பெரிய வெற்றியை எல்லாம் பெற்றார்கள். அடுத்ததாக 2016 தேர்தலை நாம் பார்த்தோம்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரெட்டையில தான் 234 இடத்துலயும் நிற்க போகின்றோம் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அது 234 கூட்டணியே இல்லாம அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்களே, இது எப்படி போகும், என்ன ஆகும் அப்படிலாம் எல்லாரும் நினைத்து கொண்டிருந்த நேரத்துல அவங்கதான் வெற்றியை குவித்து ஒரு வெற்றி திருமகளாக அவங்க வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். அதனால ஏடிஎம்கேங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் பார்ட்டி, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் எனக்கு வருத்தம் என்னன்னா, 2017 பிறகு, அதாவது ஜெயலலிதா அம்மையார் அவங்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சி மிகப்பெரிய அளவிற்கு சேதாரத்தை பார்த்து விட்டது. குறிப்பாக சசிகலா அம்மையார் அவங்கள உண்மையா எனக்கு இன்னைக்கு நான் சொல்றேன், பெரிய பிளவு அதுக்கு காரணம் அதிமுக பிளவுபட்டு இருக்கு, அதுதான் காரணம் எடுத்துக்கலாமா? இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. அது நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், அந்த சமயத்துல அவங்கள இப்பவும் கூட நான் சொல்றேன், சசிகலா அம்மையார் மேல அந்த கேஸ் நிக்கவே நிக்காது. சுப்ரீம் கோர்ட்ல வேணா உறுதிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அது ஒழுங்கான முறையில ஒரு ஃபைனான்ஸ் தெரிஞ்ச அட்வொகேட்டாக இருந்தாங்கன்னா டெஃபினட்டா அந்த கேஸ் வேற மாதிரியே போயிருக்கும். அன்பார்ச்சுனேட்லி அது மாதிரி நடக்கல. ஆனால் இன்னொரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா, சசிகலா அம்மையார் நம்பி இந்த கட்சி இன்னைக்கு யாரா பிஜேபியை எப்படியாவது உடைச்சிடணும், சசிகலா அம்மையார் ஜெயிலுக்கு தள்ளிடணும் அப்படின்னு முனைப்பெல்லாம் காட்டிய போது, நான் உள்ள இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் எங்களுடைய கட்சி நிலைத்து நிற்கும், ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரு இபிஎஸ் அவர்களை அந்த இடத்துல அமர்த்தினார்கள். ஆனால் அந்த இபிஎஸ் அவர்கள், எனக்கு ரொம்ப வருத்தம், மற்றவங்களெல்லாம் பத்தி நான் பேசவே இல்லை, சசிகலா அம்மையாரை ஒதுக்கி தாட்டினதுங்கிறது என்னால ஏற்க முடியவில்லை என்பதை நான் முதல்ல பதிவு செய்ய விரும்புகின்றேன். சரி, அது போட்டோம், அது ஒரு பக்கம் இஷ்யூ. இப்ப கம்மிங் டு திஸ் பிரசன்ட் சினாரியோ, டெஃபினட்டா பிஜேபி அதனுடைய அசரத்துல, அது இன்னைக்கு பிஜேபியால தனியாக நின்றுலாம் ஜெயிக்க முடியாது. ஆகவே அண்ணாதம்மன் இது இவரோட விஜயோட சேர்ந்து அவங்களோட கூட்டணி அமைக்கலாம். ஆனா விஜயோட ஸ்டாண்டுங்கிறது ஆன்டி பிஜேபியாக இருக்கின்றது. ஆகவே அவங்களோட கூட்டு சேர முடியுமான்னு அப்சல்யூட்லி இம்பாசிபிள். ஸோ இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா அதிமுகவோட சேர்றது தான். அந்த அதிமுக அதனால நிறைய ரைட்ஸ், இன்கம் டேக்ஸ் ரைட்ஸ், சிபிஐ கேசஸ் இதெல்லாம் தூசி தட்டி எல்லாத்தையும் ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த வெப்பன்ஸ்லாம் ரெடியா வச்சுட்டு இருக்காங்க. நீங்க இதுல ஒத்துக்கல அப்படின்னு சொன்னால் உங்க மேல எல்லார் மேலேயும் அந்த கேஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸாக பாயும் அப்படின்னு சொன்ன பிறகு வேற வழியே இல்லாம திரு இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போய் சரணாகதி அடைந்து விட்டார் அப்படிங்கறதுதான் செய்தி.
அது வெளியில வேணா சொல்லாம இருக்கலாம். நாங்க பாஜக கூட்டணி வைத்தாதான் திமுக வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதுக்காக விட வேற வழி இல்லாம அடிபணிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்சல்யூட்லி. அதாவது நான் வந்து திரு இபிஎஸ் அவர்களை சாதாரணமா இட போடல. அவர் வந்து அவரும் ரொம்ப ஃபோம் லீடர் தான் அவரு. ஆனா வேற வழியே இல்லாம இருக்கக்கூடிய நிலைமைகள்லாம் பார்க்கும்பொழுது திரு இபிஎஸ் அவர்களை கட்டாயப்படுத்தி இதை நீங்க ஒத்துக்கினது, நீங்க இதை ஒத்துக்கலைன்னா அடுத்தது மிகப்பெரிய பிரச்சனைகள் உங்க கட்சிக்கும் உங்களுக்கும் உங்களை சேர்ந்தவர்களுக்கும் தலைவர்களுக்கும் உருவாகும் அப்படின்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாம அதை ஒத்துட்டு இருக்காங்க. அவர் வெளியில வந்து நான் இன்னும் பேசல, நாங்க இன்னும் தமிழ்நாட்டினுடைய மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படிங்கிற 2 எட்டமொழி கொள்கை தான், அப்புறம் நிறைய ஃபைனான்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிட்டு வந்தேன்னு சொல்றாரு ஒழிய எல்லாருக்கும் தெரியும் சார் அவர் எதுக்கு போனார், என்ன பண்ணினார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். டெஃபினட்டாக ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி என்பது உருவாகி விட்டது. அதை சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கம், இமீடியட்டா சொல்ல வேண்டாம், மேபி ஃபியூ டேஸ் கழிச்சு அல்லது ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு, அதாவது 1 or 2 months கழிச்சு வெளிப்படையாக சொல்லலாம் என்று முடிவு எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே there is no doubt ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அப்புறம் அது இன்னும் இது கூட நம்பர் கூட சொல்றாங்க என்னன்னா 170 சீட்டு ஏடிஎம்கேக்கும் மீதி 64 சீட்டு பாமக, தேமுதிக, பாஜக அப்படிங்கிற அவங்களுக்கு எல்லாம் இரட்டை இலக்கம், மீதி சின்ன சின்ன கட்சிகள் 1, 2, 3 ஏதோ அப்படி விநியோகம் பண்ணுவாங்க போல இருக்கு. ஆகவே இந்த அளவெல்லாம் கூட நெட்டிகிரிட்டிஸ் ஆல்ரெடி பீன் ஃபைனலைஸ். அது சொல்றதுக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கின்றது. எப்படி ரியாக்ஷன்ஸ் இருக்க போகின்றது அப்படின்னு பார்க்கறதுக்காக திரு இபிஎஸ் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கார்களே அல்லாமல் டெஃபினட்டா பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்ட திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில எல்லாரும் ஒண்ணு சேரும் போது அது மிகப்பெரிய ஓட் பேங்க் எடுக்குமா? திமுகவுக்கு ஒரு தோல்வி, திமுக வந்து பலவீனப்படுத்துறதுக்காக சார். அதுக்கு முன்னாடி நண்பர் சரவண பெருமாள் அவர் பாட்டுக்கு திடீர்னு இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் நாகரிகம் இல்லாதுன்னு நினைக்கிறேன். டிஎம்கே கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ண ஆன் வாட் கிரவுண்ட்ஸ்? ஹூ கேன் டூ இட்? ஆன் வாட் பேசிஸ் டிஎம்கே கவர்மெண்ட் கேன் பி டிஸ்மிஸ்? ஏதோ நம்ம டிவியில எதை நம்ம பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துறாங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேசலாம் கூடாது சார். அது இட் இஸ் இம்பாசிபிலிட்டி. அது வந்து நிச்சயமாக செய்யவே முடியாத ஒன்று. இதெல்லாம் வந்து அதாவது இந்த மாதிரிலாம் நீங்க அலோவ் பண்ணீங்களேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது அவர் பேசும்போது சார் அதெல்லாம் பேச முடியாது, அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது நீங்க சொல்லியிருந்தேன்னா ஐ வுட் ஹவ் டெஃபினெட்லி அப்ரிஷியேட்டட் யூ. பட் அன்பார்ச்சுனேட்லி அதை நீங்க செய்ய தவறிவிட்டீர்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். இல்ல அப்புறம் பேசுறேன் சார், நிறைய பேசுறேன். நீங்க பேசி முடிச்ச பிறகுதான் சார் நீங்க எனக்கு டைமே கொடுக்கல, நான் வாய நீங்க முழுமையா பேசி முடிங்க, நீங்க முடிச்ச பிறகுதான் ஓகே. அது இப்ப அடுத்ததாக இதுல என்ன இப்ப டிஎம்கே அலையன்ஸ் அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ் இது ரெண்டுத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணணும். இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், அதாவது ஸ்வாட் அனாலிசிஸ் என்று சொல்வார்கள். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் போட்டீங்கன்னா டிஎம்கே அலையன்ஸ்ல இருக்குது அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கின்றது. எலெக்ஷன் நான் சொல்றதை விட உயர்ந்து இவர் ஏடிஎம்கே நண்பர் அவர் ரொம்ப அழகாக எடுத்து சொல்வார். ஏன்னா அவர் நிறைய களம் கண்டவர் அவர் திரு புகழேந்தி அவர்கள். எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, ஒன்னு ஜெனரல் பர்செப்ஷன் ஆஃப் த பீப்புள். ஒரு எலெக்ஷன் வந்ததுன்னா ஜெனரல் பர்செப்ஷன் ஆஃப் த பீப்புள், அது மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது எந்த ஆட்சியா இருந்தாலும் ஊழல்ங்கிறது நீங்க பேசினீங்க அப்படின்னால் அல்ல சட்டம் ஒழுங்கு அப்படின்னு பேசினீங்கன்னா இது எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது. இதை கம்ப்ளீட்டா ஒரு தூய்மையான நேர்மையான ஆட்சி நடக்கும் அப்படின்னு எங்கேயாவது சொன்னாங்கன்னா அதை யாரும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு எல்லாம் அப்படியே சுபிஷமாக இருக்கும், ராமராஜ்யம் வந்து விடும் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அது வெறும் இம்பாசிபிள். ஆகவே அது நடக்க போறது இன்னும் கிடையவே கிடையாது. சரி, இந்த ரெண்டும் இல்லாதனால எல்லா கட்சிகளும் ஒன்றாகத்தான் பார்ப்பார்கள். சட்டம் ஒழுங்கோ அல்லது மற்ற இஷ்யூஸோ இதெல்லாம் வந்து எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். அதனால அவங்களுக்கு ஒன்றும் உயர்வு தாழ்வு எல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒரே நிலைமையில தான் அவங்க பார்க்க போகணும். ஆக இப்ப ஜெனரல் பர்செப்ஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த இஷ்யூஸை வச்சுன்னு டிஎம்கேக்கு ஏதாவது எகன்ஸ்டா இருக்கும் என்று நினைத்தார்கள் என்றால் அது தவறு. ரெண்டாவதாக ஆட்சியை பத்தி எடை போடுவார்கள். அந்த பர்செப்ஷன், அதாவது
இந்த கவர்னன்ஸ் பத்தி பர்செப்ஷன் ஒன்று இருக்கு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி டிஎம்கே ஹேஸ் ஸ்கோர்டு வெரி வெல். ஒன்று, இந்த சோஷியல் இஷ்யூஸ் எல்லாம் மிக சிறப்பாக ஹேண்டில் பண்ணிட்டே இருக்காங்க. எஸ்பெஷலி அந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு மாசம் மாசம் கொடுக்கறது, 1000 ரூபாய் பெண் குழந்தைகளுக்கு மேல படிக்கிறதுக்காக கொடுக்கறது, 1000 ரூபாய் ஆண் குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து மேல படிக்கிறதுக்கு கொடுக்கறது, நான் முதல்வன் திட்டம், இலவச பஸ் பெண்களுக்கு, இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் ரொம்ப நல்லாக சிறப்பாக போய் மக்களிடம் சேர்ந்திருக்கின்றது என்பது சந்தேகமே கிடையாது. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் மக்கள்லாம் மறந்து விடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். சோ இது ஒரு ரெண்டாவது பர்செப்ஷன். மூன்றாவதாக வின்னபிலிட்டி அப்படிங்கிறது டெஃபினட்டா இந்த கட்சிகள் எல்லாமே ஒன்றாக இணைந்து செயல்படும் பொழுது டிஎம்கே அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அது ஸ்கிர்மிஷஸ் சிலதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆகவே அந்த ஆங்கிள் பார்க்கும் பொழுது மக்கள் இதுதான் வின்னிங் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு எடுக்கின்றார்கள். அந்த முடிவு என்பது டிஎம்கேக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே பிஜேபியும் அதே சமயத்துல பிஜேபி என்கின்ற கட்சி கிட்டத்தட்ட பாம்பின் வாய் தேரைதானே அப்படின்னு சொல்றாங்களே அந்த அது மாதிரி அதிமுக என்ற கட்சியை சிறிது சிறிதாக உள்ள தள்ளி கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு எலெக்ஷன் தாண்டி போச்சுன்னா கிட்டத்தட்ட அதிமுக என்ற ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப வெரி பவர்ஃபுல் பார்ட்டி அது. அதுவும் எம்ஜிஆர் காலத்திலே நான் பார்த்துட்டு இருக்கேன். ரெண்டாவதாக ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயே நான் பார்த்துட்டு இருக்கேன். தனிப்பட்ட முறை என் மேல செல்வி ஜெயலலிதா அம்மையாருக்கு என் மேல மிகுந்த ஒரு அன்பு உண்டுங்கிறது இப்ப புகழேந்தி போன்றவர்களுக்கு எல்லாம் தெரியும். ஆகவே இப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இந்த பாஜகவில் அழிந்து போகின்றதே என்ற வருத்தம் இருந்தாலும் கூட அது ஐ திங்க் இட் இஸ் த ஃபேட், காலத்தின் கட்டாயம் என்று கூட சொல்லலாமோன்னு தோன்றது. ஆகவே இந்த ரெண்டுத்தையும் வே பண்ணி பாத்தீங்கன்னா வேற வழியே கிடையாது. டிஎம்கே வில் வின் ஹேண்ட்ஸ் டவுன். 200 இடம் அந்த அலையன்ஸ் 200 இடம் கிடைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். சரி. அதாவது இப்ப மூணாவது பர்செப்ஷன் நான் பத்தி சொன்னேன், எப்படி டிஎம்கே அலையன்ஸ் வெற்றி பெறும் அப்படிங்கறத பத்தி. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, அதாவது ஆட்சியில இருக்கிறதுங்கிறது பெரிய அட்வான்டேஜ் சார். அது அந்த அந்த ஆட்சியின் அதனுடைய ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வந்து திரு புகழேந்தி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால பட் அதே சமயத்துல எனக்கு ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் எனக்கு வருத்தம்னா, இப்ப புகழேந்தி போன்றவர்லாம் என்ன சார் பாவம் பண்ணாங்க? அவர் என்ன தப்பு பண்ணிட்டார்? அவர் என்னத்துக்கு கட்சியை விட்டு எடுத்தாங்க? அவரெல்லாம் அவன் டெஃபினட்டா கொண்டு சேர்த்துக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், நிறைய பேர் ஒதுங்கி போயிருக்கின்றார்கள். அவர்கள்லாம் ஏடிஎம்கேல இணைத்துக் கொள்வதுதான் சரியான ஒரு முடிவாக இருக்கும் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும். அதை திரு இபிஎஸ் அவர்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுகின்றேன். ஆனால் அதே வெறும் சட்டம் ஒழுங்குன இந்த கேள்வி பிரயாசம் மாதிரி சார், பிளேன்ல உட்கார்ந்தவங்கள பிடிச்சி எழுதுன விட்டாங்க சார் 2 பேரை. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு குயிக்கா கவர்மெண்ட் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் மக்கள்லாம் ரொம்ப பெருமையாகவும் பேசலையா? இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் டாலஸ்ட் பர்சனாலிட்டி இன் இந்தியா அப்படிங்கிற அளவுக்கு பெருமையாக எல்லாருமே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னா தமிழ் நம்ம இந்தியால மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனாலிட்டி இஸ் மிஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு தான் எல்லா ஆய்வுகளும் வந்து கொண்டிருக்காங்க. அதனால இவர் ஏதாவது இவரான்னு ஏதோ டாஸ்க் போட்டு பார்க்குற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வந்து அவருடைய பாதையில சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றார். ஆகவே நிச்சயமாக இந்த வருகின்ற தேர்தல் டிஎம்கே வர்சஸ். ஆனா எனக்கு ரொம்ப வருத்தம் திரு புகழேந்தி அவர்கள் சொன்னது போல சார், இவர் நம்ம ஹோம் மினிஸ்டர் சொல்றாரு அவரோட ட்வீட்ல, இட் இஸ் என்டிஏ அலையன்ஸ் கவர்மெண்ட்ன்றார் சார். அப்ப இதுவரைக்கும் ஒற்றை கட்சி ஆட்சி தான், அது டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும். ஆனா அதையே உடைச்சிட்டு இனிமேல் கூட்டணி ஆட்சி தான் அவர் சொல்றாரு. அதுக்கு இன்னும் ரியாக்ஷனே வரவே இல்லையே. ஏன் என்டிஏ கேட்டா நாங்க இன்னும் அவங்களோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலன்னு வேணா சொல்லலாம். பட் இது திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி அக்செப்டபிள் டு தி லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் பார்ட்டி மென் ஆஃப் ஏடிஎம்கே. இது நான் வந்து அவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க நிச்சயமாக. இந்த மாதிரிலாம் ஒரு நிலைமையில சென்று கொண்டு இருக்கின்றது அப்படின்னு கூட்டணி ஆட்சின்னு நினைச்சாலே அவங்க மனசு ஒடுங்கி விடுவாங்க. ஆகவே இதெல்லாம் மனசுல வைத்து கொண்டு இழந்தவர்களை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும்.
அதுல எனக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விரும்புறேன். சரி, ஓகே, ஓகே.